ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. ஸோ என்னோட சேனல் நியூ வீடியோ அப்டேட் பண்ண அப்படின்னா நோட்டிஃபை ஆகும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஃபன்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன ரைட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஒரு ரைடு போகிறோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரிங்க. ஸோ கன்னியாகுமரி போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆக்ஷன் ஆகி இவ்வளோ நாள் நம்ம பைக்கே தொடலை. இப்போ தான் பைக் எடுத்துருக்கோம். அண்ட் பைக் எடுத்தும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஒரு டக்குன்னு ஒரு லாங் ரைட் பண்ணாமல் ஒரு சின்ன ஷார்ட் ரைடாக பண்ணுவோம். பண்ணி பார்த்துட்டு நமக்கு எப்படி இருக்குது, நம்ம உடம்பு ஒத்துழைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி போயிட்டுருக்கோம். கன்னியாகுமரி யார் கூட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ விஜய் விலாக்ஸ் தெரியுமா? விஜய் விலாக்ஸ் என்னோட தம்பி. அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தான், ப்ரோ ரைட் போவான் அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தான். ஸோ பிகாஸ் நம்ம ரொம்ப முடியாத நிலைமையில் இருந்தோம் இவ்வளோ நாள். பட் இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஓகே, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இன்றைக்கி கிளம்பியிருக்கிறோம். கிளம்பி பார்த்தீங்கன்னா நானும் அந்த பையனும் போகிறோம். இங்கே திருநெல்வேலிலேருந்து கிளம்பி நேராக கன்னியாகுமரி தாங்க. ஸோ நடுவில் வேறு எங்கேயும் ஸ்டாப் பண்ண வேண்டாம், போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோ. பட் இன்கேஸ் கை வலிச்சது அப்படின்னா நீ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். அப்புறம் எப்போ கிளம்பலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம சன்செட்டுக்கே போகலாம். சன்செட்டுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 4:30 கிளம்பலாம். 4:30 கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பணும். பட் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், 4:30 கிளம்பலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் நமக்கு நடுவில் கை வலிச்சதுன்னா, ஸோ கை வலிச்சுன்னா அங்கே ஒரு பிரேக் போடணும். பிரேக் போட்டால் டைம் ஆயிரும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இல்லாடா ஒரு ½ hour to 45 minutes ப்ரியாராக வந்துடு. ஸோ 3:45 4 o'clock கிளம்புற மாதிரி வந்துடு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகேண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டான். இல்லை இன்கேஸ் கை வலிச்சது அப்படின்னா நிப்பாட்டணுண்டா, அதனால சொன்னேன் அப்படின்னு. ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் ரெடியாக வந்துட்டு இருக்காங்க. அவன் 3:20 கிளம்பிட்டான். கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutesக்குள்ள வந்துடுறாங்க. ஸோ வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 வேலை பார்க்கணும். என்னென்னா GoPro மவுண்ட் ஒன்று வாங்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தா ஃபியூல் ஃபில் பண்ணுங்க. GoPro மவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பழைய ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆக்சிடென்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் டோட்டலாகவே லாஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு பிளான் இல்லை. பிகாஸ் ஒரு வேளை கையில் வேறு எதுவும் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் தான் இருந்தேன். பட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே, ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஸோ ட்ரை பண்ணாமல் உட்காந்துருந்தா தான் பிரச்சனை. ஸோ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இன்றைக்கி மார்னிங் சரி ஆஃப்டர்நூன் மேலே ஓகே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி நான் கிளம்பிட்டேன். பட் கிளம்புறதுக்கு முன்னாடி GoPro மவுண்ட் இல்லை என்கிட்ட. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி ஓகே GoPro மவுண்ட் இல்லை, GoProலையும் சில பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா சைடில் உள்ள பட்டன் உடஞ்சிருச்சுங்க. ஸோ நம்ம ஃப்ரண்ட் பட்டன், ஸோ மேலே உள்ள பட்டன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் மவுண்ட் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க தேடி பார்த்தேன் இன்றைக்கி. ஆக்சுவலி நான் வீட்டிலேருந்து கிளம்பினோடனே ஒரு சின்ன தப்பு பண்ணேன். என்னென்னா கண்ணாடி படம் வீட்டுக்கு வெளியே வந்துட்டேங்க. வெளியே நம்ம கூலிங் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாஸ் போட்டு அது மேலே உள்ள கிளாஸையும் போட்டு வெளியே வந்துட்டோமா, அதனால் எனக்கு கண்ணாடி போடாத ஃபீலே இல்லை. ஆக்சுவலி நான் போயிட்டு அந்த நம்ம கேட்ஸில் ஒரு கடை இருக்குது, அந்த கடையில் போய் தான் நான் வாங்கலாம் சொல்லி GoPro மவுண்ட் கேட்டேன். அவங்ககிட்ட அதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இருக்கா, வேறு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை ப்ரோ இருக்கும், அந்த கடையில் இருக்கும் அப்படின்னா. சரி அப்போ ஓகே வேண்டாம், நான் இன்னொரு தடவை அங்கே உள்ளே போய் தேடுறதுக்குள்ளே நான் கன்னியாகுமரி போய் முடிச்சிடுன்னு சொல்லிட்டு சரி வேண்டாம், இன்றைக்கி அந்த GoPro ஃபுட்டேஜே வேண்டாம், நம்ம 360 ஃபுட்டேஜே போதும்னு சொல்லிட்டு தாங்க நான் கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்து போய் ஃபியூல் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு வீட்டில் போய் கண்ணாடியும் எடுத்துகிட்டு இப்போ ரிட்டன் கிளம்பியாச்சுங்க. ஸோ ரைட்டில் வரதான் அவன் தான் விஜய்ங்க. டாமினார் 400 வரான். அண்டு கேவிடி ஹெல்மெட் செம்மையாக இருக்கலாம். ஸோ ஆக்சுவலி ஹெல்மெட் வாங்கலாம் சொல்லி பிளானில் தான் இருக்கேன். ஸோ நிச்சயம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது ஹெல்மெட் உங்களுக்கு பிடிச்ச ஹெல்மெட், நல்ல ஹெல்மெட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வாங்கலாங்க. ஆக்சுவலி கன்னியாகுமரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 85 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கா. ஸோ 85 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு. பட் 85 கிலோமீட்டர்ஸ் வராது, அதை விட கூட வருங்க. கிட்டத்தட்ட ஒரு 92 கிலோமீட்டர்ஸ் வரும். ஏன் அப்படின்னா இவங்க போட்டிருக்கிறது கன்னியாகுமரி ஜங்ஷனுக்கு, நம்ம போக வேண்டியது சன்செட் பீச்சுக்குங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் வரும் நிச்சயமாகவே. நான் ஆக்சுவலி நேற்றே பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிச்சயமாக நான் போயிட்டு GoPro மவுண்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருப்பேன். நம்ம GoProவும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பட்டன் ஆன் ஆஃப் பட்டன் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது, அது உடஞ்சிருச்சு. அதனால் அந்த பேனோட பட்டனை எடுத்துகிட்டு பார்த்தேன். உள்ளே ஒரு குட்டி பட்டன் ஒன்று, அந்த குட்டி பட்டனும் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே தேடி பார்த்துட்டேன், எங்கேயாவது யாராவது இந்த GoPro சர்வீஸ் பண்ணுவாங்களான்னு. பட் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் எனி ஒன். நான் ஆக்சுவலி இன்னொருத்தட்ட கேட்டேன், அவர் GoPro சர்வீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு சென்னையில். அவர்கிட்டையும் கால் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு பாடி மட்டும் சேஞ்ச் பண்ணி தரலாமா, ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு. ஒன்று அப்படியா ப்ரோ, இல்லைனா பட்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு பட்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க கேட்டேன். பட்டன் மட்டும் சேஞ்ச் பண்ணதுக்கு இல்லை ப்ரோ பட்டன் மாற்ற முடியாது அப்படின்னாங்க. சரி மொத்த பாடியை மாற்றி கொடுத்துருங்க, தட் வில் பி ஈஸி ஃபார் யூ அப்படின்னு. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பேர்ஸ்லாம் கிடைக்காது ப்ரோ, உள்ளே ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள், நான் சர்வீஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே வேண்டாம் அப்படி சொல்லி விட்டுட்டேங்க. ஸோ இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம GoPro யூஸ் கிடையாது.
ப்ரெஸ் பண்ணால் ரெக்கார்ட் பண்ணும், ப்ரெஸ் பண்ணால் ஆஃப் ஆகும். அண்ட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா வந்து நான் வந்து மார்னிங் எடுக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன், ஈவினிங் எடுக்கிற மாதிரி அந்த செட்டிங்ஸை மாற்ற முடியல என்னால். ஏன்னா ஃபோன்லேயும் கனெக்ட் ஆக மாட்டேங்குங்க. நான் ஃபோனில் வந்து முன்னாடி கனெக்ட் பண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ணிட முடியும், பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன்லேயும் கனெக்ட் ஆக மாட்டேங்குதுங்க. அதனால் இந்த ரைடு பூராவே நம்மளை மட்டும் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ வந்து கொஞ்சம் தெரியும், பட்டு மேக்ஸிமம் வியூ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளும் நோக்கி தாங்க இருக்கும். ஸோ அதை விடலாம். பட் நம்ம வந்து ஆக்ஷனை பற்றி பேசலாமாங்க இந்த வீடியோவில். பிகாஸ் ஆக்ஷன் வந்து எப்படி ஆச்சு அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து சங்கரன் கோயிலுக்கு ஒரு பர்சனல் வேலையாக போயிட்டு இருந்தேங்க. அந்த பர்சனல் வேலை அப்படிங்கிறதுனால வந்து ஒரு அர்ஜென்ட்டாக கிளம்ப வேண்டிய நேரம், எனக்கு வந்து அந்த டைம் எனக்கு கிடைக்கல கிளம்புறதுக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து போட்டிருந்த சட்டையும் பேண்ட்டோடு அப்படியே கிளம்பிட்டேன். ஷூ போடலை, ஷூ வந்து போட்டிருந்தேன். ஷூ வந்து நம்ம இந்த பூமா ஷூ தான் போட்டிருந்தோம். அந்த க்ளவ் போடலை. ஹெல்மெட் வந்து நான் வந்து நம்மளோட எம்டி போட்டிருந்தேங்க. அந்த எம்டி தான் வந்து பிக் சேவியர். அங்கேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா வந்து நேராக வந்து தாளையத்து வரைக்கும் போயிட்டு, தாளையத்துலேருந்து லெஃப்ட் ஒரு டவுன் ஒன்று தான், லெஃப்ட் டர்ன் பண்ணால் நம்ம சங்கரன்கோவில் அந்த ரோடை ரீச் பண்ணிடலாம். அந்த ரோடு போயிட்டு நான் போனேன். அண்டு சங்கரன்கோவில் அந்த ரோட்டில் ரீச் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 to 100 அந்த ரேஞ்சிலே க்ரூஸ் பண்ணிட்டே இருந்தேன். பட் ரோடு பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த ரோடு பைபாஸ் மாதிரியே தான் இருக்கும், பட் 2 வே, 4 வே கிடையாது, 2 வே. பட் க்ரௌடுங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். கிராமம் நிறைய உண்டு, அதனால் வந்து அந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்லோ பண்ணி தான் போயிட்டு இருந்தோங்க. நம்ம க்ரூசிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 80 to 100லே க்ரூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அதாவது வந்து கிட்டத்தட்ட போயிட்டேன். சங்கரன் கோயில் கிட்டத்தட்ட போயிட்டேன். கிட்டத்தட்ட கரெக்டாக சங்கரன் கோயில் ஒரு 2 kilometers இன் ஃப்ரண்ட். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து ஒரு சரியான கார்னரிங். ஆக்சுவலி கார்னரிங் வந்து இந்த பைக்கில் பண்ணவே கூடாது. பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தப்பு பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த 80லே வந்து நம்மளோட வண்டியில் கார்னரிங் பண்ண ட்ரை பண்ணோம். அந்த கார்னரிங் எதை வச்சு பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம டயர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரண்ட்டில் டிவிஎஸ் போட்டிருந்தோம், ரியரில் வந்து ரால்கோ டயர்ஸ் போட்டிருந்தோம். போத் ஆர் ஆஃப் ரோட் டயர்ஸ். ஃப்ரண்ட்டு ரெண்டுமே ஆஃப் ரோட் டயர்ஸு, இந்த பெரிய பட்டன் வச்ச டயருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு க்ரிப்புங்கிறது வந்து ஹெவியாக இருக்கும். பட் இந்த கார்னரிங் அப்போல்லாம் வந்து அந்த பேலன்ஸிங்கிறது வந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டங்க அந்த மாதிரி டயர்ஸில். பட் அந்த டயர் தான் நான் வந்து போட்டிருந்தேன், அதை வச்சு தான் போயிருந்தேன். ஸோ ஆக்ஷனை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கேட்வே ஆஃப் திருநெல்வேலி வந்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா த ரெட்டியார்பட்டி மலை. இருங்க பாருங்கள், வியூவை பாருங்கள். இதுக்காகவே இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். பட் இந்த இடத்துல ஃபோட்டோ வந்து ப்ரொஹிபிட்டட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம் வண்டியை நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து மேலே உள்ள கல் உருண்டு வந்து விழுந்துருச்சுங்க. லாஸ்ட் டைம் நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் வந்து ஃபோர்டு ஃபிகோன்னு நினைக்கிறேன், ஃபோர்டு ஃபிகோவோ ஃபோர்ட் ஃபியஸ்டான்னு நினைக்கிறேன், ரெண்டு ஏதோ ஒரு காரு. ஆக்சுவலி அந்த கார் மேலே வந்து அப்படியே ஒரு பெரிய கல் வந்து விழுந்து சப்பி போய் இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப மாதம் கழிச்சு க்ளவ் போட்டு நம்ம ரைட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ பார்க்கலாங்க எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம முடியல அப்படின்னா க்ளவ்வை கழட்டிக்கலாங்க. அப்படி தான் யோசித்தாங்க கிளம்பியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். ஸோ பேக் டு வாட் ஹேப்பன் அட் ஒரு ஆக்சிடென்ட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஆஃப் ரோட் டயர்ஸில் வந்து நமக்கு வந்து க்ரிப்பு வந்து நல்லா கிடைக்கும், அதாவது ஆஃப் ரோட் க்ரிப்பு நல்லாவே கிடைக்கும். பட் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி பம்பியாகவே ஒரு ஸ்மூதர் ரைடு இருக்காது. அண்ட் இட்ஸ் ட்வின் சிலிண்டர், நம்ம வண்டி ட்வின் சிலிண்டரு, அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் சிங்கிள் சிலிண்டர்லேருந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். பட் நம்ம டயர்ஸ் போட்டதுனால பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்மூத்னஸ் நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கார்னரிங் ஒரு 120, 130, 140 அந்த ரேஞ்சில் போனோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து அந்த க்ரிப்புங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் போகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுங்க. ஸோ அந்த ஸ்பீட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு வந்து அந்த ரியாக்ஷன் வந்து கரெக்டாக கிடைக்காது நம்ம பைக்கில். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டர்ன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா ஒரு 80+ தான் போயிட்டு இருந்தேன். டர்ன் பண்ணும்போது நல்ல சரியான கார்னரிங். நான் வந்து ஃபுல்லாகவே திருப்பிட்டேன் வண்டியை. நியர் வந்து என்னோடய ஃபுட் ரெஸ்ட் வந்து தரையில் உரசுற அளவுக்கு திரும்பிட்டேங்க. அப்போ திரும்பும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன பம்ப், பெரிய பம்ப்லாம் கிடையாது, ரொம்பவே சின்ன பம்ப்பு. அந்த பம்ப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு கீழே இறங்கி மேலே ஏறின மாதிரிங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க பம்ப்பு. அந்த பம்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக டர்ன் பண்ணி முடிஞ்சோன்னு இருந்துச்சுங்க. ஸோ தட் என்னோடய பைக்கை வந்து என்னால் கண்ட்ரோலில் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியர் டயர் எனக்கு வந்து அந்த ட்ராக்ஷனை லூஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் வந்து ரொம்பவே சரிஞ்சதுனால ட்ராக்ஷன் லூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து அந்த ரியர் சைடும் வெளியே போக ஆரம்பிச்சதுனால என்னால் வந்து பைக்கை வந்து நேராக என்னால் தூக்கவே முடியல. ஸோ தட் எனக்கு வந்து இன்னுமே லீன் ஆகிட்டே இருந்துச்சு. அந்த சின்ன பம்பு பார்த்தீங்கன்னா என்னை தூக்கி அப்படியே பின் டயரை வந்து அப்படி தூக்கி விட்டுச்சு. ஃப்ரண்ட் அப்படியே வண்டி 2 ரோலு நான் என்னையை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 feet மேலே பறக்க விட்டுருச்சுங்க. ஸோ அதனால் ஐ வாஸ் இன் தி ஏர், ரொம்பவே ஹைட்டில் ஏரில் இருந்தேன். என்னால் வந்து அந்த பறக்கும் போதே என்னால் கீழே வண்டியை பார்க்க முடிஞ்சது. அப்படியே ரோல் ஆகிட்டே போயிட்டுருச்சு வண்டி.
அந்த வண்டி ரோல் ஆகிறத பார்த்த உடனே ரைட்டு, ஸோ இவ்வளோ ஸ்பீடில் நம்ம இருக்கோம், கீழே இம்பாக்ட் ஆகும்போது நிச்சயமாக வந்து சிவியர் இன்ஜரி இருக்குன்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ தட் நான் வந்து லேண்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக நான் வந்து கீழே லேண்ட் பண்ணி, அதாவது 2 கையை மடக்கி வச்சுட்டு லேண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து உருண்டலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து திரும்பினேன். பட் எனக்கு அந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா வந்து அந்த கண்ட்ரோல் பண்ண முடியாதனால ஐ லேண்டட் ஆன் மை ஹெட். ஸோ கரெக்டாக ஹெட்டு பார்த்திங்கன்னா வந்து எம்டி ஹெல்மெட்டில் ரைட் சைடில் கார்னரில் ஒரு சின்ன பெரிய டென்ட்டே விழுந்துருக்குங்க. அதாவது வந்து குழியே விழுந்திருக்கு. அந்த குழியில் தான் லேண்ட் ஆனேன் ஃபர்ஸ்ட் லேண்டிங். 2வது லேண்டிங் பார்த்திங்கன்னா வந்து அந்த லேண்ட் ஆன உடனே என்னை மறுபடியும் தூக்கி இருந்துச்சு. மறுபடியும் தூக்கி இருந்த உடனே 2வது லேண்டிங் வந்து எனக்கு வந்து நான் ஹெட்டில் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு ஸ்பைன் டேமேஜ் ஆகிருமோ அப்படிங்கிற பயத்தில் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கையை மூடிட்டேங்க. ஸோ ஆக்சுவலி எப்படி விழுந்தேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மார்க்கஸ் இருக்காராங்க 93. ஸோ அவர் பார்த்திங்கன்னா அவர் விழுந்த மாதிரி, ஸோ ஹை சைடும்பாங்க அந்த விழுறது பேர், அந்த மாதிரி தான் விழுந்தேன். நான் வந்து அந்த ஃபுட்டேஜ் கூட ஆட் பண்ணுறேங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து அப்படியே அந்த ஹை சைடு, அதாவது வந்து ரொம்ப கார்னரிங் பண்ணும்போது அந்த பின்னாடி வீல் ட்ராக்ஷன் நடந்ததுனால அவர் வந்து விழுவார். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷனும் போயிடுச்சு அண்ட் சின்ன பம்பு. ஸோ அந்த சின்ன பம்பு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளை தூக்கி எறிய வச்சிருச்சு. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆனது வந்து பாடியில் லேண்ட் பண்ணியிருப்பார். பட் நம்ம லேண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து ஹெட்டில், அதாவது அவர் வந்து நேராக விழுற மாதிரி விழுவார், நம்ம அப்படி தலைக்கீழ் விழுந்திருப்போம். ஸோ தட் இம்பாக்ட் வந்து ஹெவியாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய கை பார்த்தீங்கன்னா வந்து 2வது தடவை ஊனும் போது எனக்கு வந்து கையை வந்து நல்லா ஊனிட்டேன். ஸோ தட் நமக்கு வந்து டக்குன்னு எந்திரிச்சிடலாம் அப்படி, அதாவது விழும்போது பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுங்க. எல்லாமே ஸ்லோ மோஷன் நடக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. நான் வந்து ஓகே நம்ம நின்றுட்டோம் அப்படிங்கிற நினைப்பில் வந்து டக்குன்னு கையை 2வது அடி கழுத்தில் வாங்கிக்கூடாதுன்னு சொல்லி கையை ஒன்று, அந்த கை பார்த்திங்கன்னா சரி ஓகே நின்றுட்டோம் அப்படிங்கிற நினைப்பில் கையை டக்குன்னு கீழே வச்சிட்டேன். கீழே வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஹெவி இம்பாக்ட் ஆகிடுச்சு. என்னோடய 2 கையுமே உடச்சிருச்சுங்க. அதாவது 2 கையுமே வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டு பார்த்திங்கன்னா வந்து சிவியர்லி ப்ரோக்கன். அதாவது வந்து சின்ன சின்ன பீஸ், ஒரு சின்ன போன், பெரிய போன் வந்து சின்ன சின்ன பீஸாக நொறுங்கிட்டு அந்த மாதிரி நொறுங்குற மாதிரி ஆகிடுச்சு. பட் ரைட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து ஒரு சின்ன கிராக்கு, ஒரு ஹெவியான கிராக்கு. 2வது என்ன பார்த்திங்கன்னா டிஸ்லொகேஷன். அண்ட் லெஃப்ட் ஹேண்டு பார்த்திங்கன்னா வந்து டிஸ்லொகேஷன் அண்ட் சிவியர் கிராக்ஸ், அதாவது குட்டியாக போன்ஸாக உடஞ்சிச்சிங்க. அதனால் அதை வந்து ரொம்பவே சிவியரான டேமேஜ். அண்ட் ரைட் ஹேண்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு போன நிலைமை தான் சொல்லலாமல், 2 கையும் முடிஞ்ச நிலைமை அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா வந்து என்னால் அந்த இடத்துல கை ஊனி எந்திக்க முடியல. பட் இருந்தாலும் ஐ ட்ரை டு ஸ்டாண்ட். டப்புன்னு கையை ஊனி எந்திரிச்சிட்டேங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஐ ஃபீல்டு என்ன இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லி நான் அடுத்து என்ன பண்ணேன் அப்படின்னா பைக்கை தூக்க போனேன். பட் பைக்கை வந்து என்னால் தூக்க கூட முடியல, செம்ம வலி. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வேகனாரில் வந்தார். அவர் தான் பார்த்திங்கன்னா தம்பி எதுவும் பண்ணாதீங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்தாரு எனக்கு. ஃபஸ்ட்டு தண்ணி கொடுத்து என்னங்க பின்னாடி வந்து நாளை காணும். ஆக்சுவலி பக்கத்துலேயே வந்துட்டு இருந்தான். நம்ம பேசுறதுல பார்த்திங்கன்னா வந்து அவனை மறந்துட்டோம். இருங்க அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரும். கூட தாங்க வந்துட்டு இருந்தான், ஆளை காணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ தட் தே ஹெல்ப் மீ அ லாட். அவங்க இல்லை அப்படின்னா வந்து சத்தியமாக வந்து என்னால் அடுத்த ஒரு ஃபோன் கால் பண்ணியிருக்க முடியாது, எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டக்குனு அங்கே வந்து போலீஸ் பேட்ரோல். ஸோ அவங்களும் வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்த உடனே ஆக்சுவலி எனக்கு வந்து ஐ வாஸ் ஹெவிலி ப்ளீடிங். பார்த்திங்கன்னா வந்து எனக்கு செஸ்ட்லேருந்து ஹெவியாக ப்ளீட் ஆகிருந்துச்சு அண்ட் கையிலையும் ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன தப்புன்னு அப்படின்னா வந்து எனக்கு வந்து காதில் வந்து வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு. அதனால் வந்து காதை துடைக்கணும்னு இருந்துச்சு, நான் கையை வச்சு தொடச்சேன். பட் அந்த இடத்துல ப்ளீட் ஆனது எனக்கு தெரியாது, கையில் ப்ளீட் ஆகிருக்கு. எனக்கு வந்து அந்த ஃபீலே இல்லை. பிகாஸ் ஆக்சிடென்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா அட்ரினலின் ரஷ் வந்து ஹெவியாக இருக்கும். அதனால் உங்களால் வந்து பெயினையோ இல்லை இந்த மாதிரி லீக்கையோ ஃபீல் பண்ண முடியாது. நான் எந்த நம்பிக்கையில் வந்து என்ன பண்ணேன்னு தெரியல, கையை வச்சு தொடச்சிருக்கேன். பட் அந்த ரேஸ் வந்து அந்த கையில் உள்ள பிளட்டு வந்து என்ன பண்ணுச்சுன்னா காதில் வந்து பிளட் வர மாதிரியே ஒரு கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ தட் அவர் பார்த்தீங்கன்னா போலீஸ் பார்த்த உடனே ரைட்டு எனக்கு வேண்டாம், நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு விட்டுங்க, நான் பைக் இங்கே கிடக்கணும், நான் நெக்ஸ்ட் டே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். பட் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து இல்லை உனக்கு காதுலேருந்து பிளட் வருது, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த வேகனாரில் உள்ளவர் நான் கூட்டு போகிறேன் அப்படின்னாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 108 கால் பண்ணி தான் 108 மட்டும்தான் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி 108 உடனே கால் பண்ணிட்டாங்க. அப்புறம் 108 வந்து என்னை செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 கையுமே சிவியர்லி ப்ரோக்கனு, அதனால் வந்து நம்ம சங்கரன் கோயிலில் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போனாங்க. பிகாஸ் சங்கரன் கோயிலில் வந்து அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையை 108 கூட்டு போனாங்க. அண்டு அவர் பார்த்தீங்கன்னா வந்து என்னை வந்து பேசிட்டே தான் சொன்னேன். பிகாஸ் யாருக்குமே தெரியாது நான் வந்து அந்த ரத்தத்தை வந்து தொட்டு தான் காதில் வச்சுருந்தேன். எனக்கு வந்து அந்த தொடச்சி வேர்வை வந்துருக்குமா, துடைக்கிறதுக்காக இந்த கை வச்சு தொடச்சேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரத்தம் அதில் பட்டிருக்கு.
ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எய்டில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கையை வந்து கொஞ்சம் அலைன் பண்ணி விடணும்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் லெஃப்ட் ஹேண்ட் வந்து உட்காந்துருச்சு, ரைட் ஹேண்ட் வந்து எனக்கு வந்து அது நிற்கவே இல்லை. வச்சாலும் அப்படி டக் கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி மித்த எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி இந்த செஸ்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் எனக்கு நிற்கவே இல்லை, ப்ளீட் ஆகிட்டே தான் இருந்துச்சுங்க. ஸோ தட் வந்து என்னையை வந்து ஜிஹெச் நம்ம திருநெல்வேலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருங்க, தட் வில் பி பெட்டர் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 108 கிளம்புனாங்க. பட் நான் சொன்னேன் இல்லை வேணாம், எனக்கு வந்து மாமா வருவாங்க, மாமா கூட போயிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க எங்கே வராங்க எப்போ வராங்கன்னு கேட்டுருந்தாங்க. எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் உடஞ்சிச்சு. அதாவது நான் ஆசையாக வாங்கின எல்லாமே போயிடுச்சுங்க. எல்லாமே போயிடுச்சுன்னா ஈச் அண்ட் எவ்ரி திங் தட் ஐ பாட் இஸ் கான். என்னெல்லாம் வாங்கினீங்க பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் ஆசைப்பட்டு வாங்கினேன், ஹெல்மெட்டு ஃபுல்லாக டோட்டல்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து S22 Ultra ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், அதுவும் போச்சு. மூணாவது பார்த்தீங்கன்னா பைக். ஸோ பைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ரொம்ப வருஷம் வந்து பைக் வாங்குவா வேண்டாமான்னு யோசித்து இந்த பைக் ஆசைப்பட்டு வாங்கினோம், பைக்கும் சுத்தமாகவே சோழி முடிஞ்சிச்சுங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளியூர் தாண்டி போய்கிட்டு இருக்கோங்க, பனகுடி பக்கம் வந்துட்டோம். அண்டு வந்து நமக்கு வந்து சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்னும் வந்து நமக்கு வந்து 35 கிலோமீட்டர்ஸ் 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க நம்ம வந்து கன்னியாகுமரி போகிறதுக்கு. அண்ட் சன்செட் எப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி 4 ஃபிங்கரை வந்து நம்ம அந்த பாமை வந்து நேராக நீட்டணும் அப்படின்னா வந்து அந்த கேப் வந்து ஒவ்வொரு ஃபிங்கரோட கேப்பும் 15 மினிட்ஸுங்க. யாரா சொல்லிவிட்டு உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என் தலைவர் பேர் கிரில்ஸ் தாங்க. அவர் தாங்க இந்த மாதிரி வந்து அசாத்தியமான விஷயத்தை வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாரு. அண்ட் அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த 4 ஃபிங்கர் நீட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ஒவ்வொரு ஃபிங்கர் கேப்புக்கு நடுவில் ஒவ்வொரு இடத்துலையும் நின்றுச்சு அப்படின்னா 15 மினிட்ஸ் கேப். ஸோ பிங்கி ஃபிங்கர் வந்து 15, அடுத்து வந்து ரிங் ஃபிங்கர் 15, மிடில் ஃபிங்கர் 15, அப்புறம் வந்து கடைசியாக பாயிண்டிங் ஃபிங்கர் 15. ஸோ மொத்தமாக வந்து ½ an hour, ஸோ 1 hour. ஓகே 1 hourங்க. அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3rd ஃபிங்கர் பக்கத்தில் இருக்குது. இன்னொரு 45 மினிட்ஸில் சன்செட் ஆகுது, டைம் ஆயிரும். அதுக்குள்ளே நம்ம போய் ஆகணும். 30 கிலோமீட்டர்ஸ் இருக்குதுங்க. ஸோ பேக் டு தி ஆக்சிடென்ட். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆசைப்பட்டு வாங்கின எல்லாமே இன்க்ளூடிங், அதாவது வந்து என்னெல்லாம் போச்சு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோனு, ஹெல்மெட்டு, பைக்கு, நான் ஆசைப்பட்டு வாங்கின செயின். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு மேலே எனக்கு சுத்தமாக ஆசையே இருக்காது, பட் அந்த செயின் ஆசைப்பட்டு வாங்கினேன், அதுவும் போச்சுங்க. ஆக்சுவலி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆசைப்பட்டு வாங்கின எல்லாமே வந்து நம்மகிட்ட வந்து அப்படியே மொத்தமாக பிடிங்கி எடுத்த மாதிரி எல்லாமே போயிடுச்சு. பட் வி வில் கம் பேக். அதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. பிகாஸ் அடி விழுறது வந்து நம்ம மேலே எழுச்சி வர்றது தாங்க, நிச்சயமாக எழுச்சி வருவோம். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு. பட் லெஃப்ட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு வந்து ஒரு ஃபுல் ரெக்கவரி இல்லவே இல்லை. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டில் எந்த ஒர்க்குமே உருப்படியாக பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலி ஒரு டாக்டர்டையும் போய் கேட்டோம், ஒரு செகண்ட் ஒப்பீனியனாக வந்து எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக போனோம். பட் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, லெஃப்ட் ஹேண்டில் வந்து சிவியரான ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, ரொம்பவே வந்து அந்த எலும்புலாம் வந்து ஒன்றா இருக்க வேண்டியது வந்து 2-3 உடஞ்சா வந்து நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி சேர்த்து வைப்போம். பட் உனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 10 to 15 20 பீஸஸ் தான் உடஞ்சிருக்கு. ஸோ அந்த 20 பீஸை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னா வந்து அந்த டாக்டர் வந்து ரொம்பவே திறமைசாலியாக இருக்கணும். அதனால் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது என்னென்னா வந்து இவ்வளோ தூரம் உனக்கு ஹீல் ஆகிருக்கிறது வந்து உன்னோட காடுக்கு, ஸோ கடவுளுக்கு ஜீசஸுக்கு வந்து ஒரு நன்றியை போட்டு வீட்டிலே படுத்து தூங்குற வேலையை பாரு, சும்மா வந்துட்டு வந்து எனக்கு கை சரியாகலை, கை யூஸ் ஆகலைன்னு சொல்லி நினைக்காத அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது இங்கேயும் என்ன தோண்டி வச்சுருக்காங்க? ஓகே பனகுடி பக்கத்தில், பனகுடி தாண்டி வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பனகுடியே வரேன்னு, இது வள்ளியூருங்க, வள்ளியூர் தாண்டி வந்திருக்கோம். வள்ளியூர் தாண்டி இன்னும் பிரிட்ஜு போடல, பனகுடின்னு வரலையா? நான் பேசுறதுல வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு தெரிலங்க நமக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கை வந்து உனக்கு சிவியராக டேமேஜ் இருக்குது, உனக்கு இவ்வளோ தூரம் ஹீல் ஆனதே ரொம்ப பெரிய விஷயம். நீ வந்து இதுக்கப்புறமும் உனக்கு வந்து ஹீல் ஆகும், உனக்கு வந்து எனக்கு வந்து ஃபுல் 100% எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காத. உனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டரும் பெஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு ஹீல் கொடுத்தவர் அவரும் ரொம்ப பெஸ்ட்டு. அதனால் வந்து அவர் மேலே எதனாலும் சொல்லிவிட்டு நீ வீட்டிலேயே தூங்குற வேலையை பாரு, எந்த வேலையும் அது வெயிட்டு தூக்காது அப்படிங்கிற மெயின் ஒரு காரணத்தை சொல்லி தான் வீட்டுக்கு அனுப்பினார். ஸோ தட் ஓகே, ஐ எம் கன்வின்ஸ்ட். அது ஆக்சுவலி நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். எனக்கு லெஃப்ட் ஹேண்டு பார்த்தீங்கன்னா என்னால் யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிற பயம் ரொம்பவே இருந்துட்டு இருந்துச்சு. அது ஒரு வேளை உள்ளே வச்சுருந்த பிளேட்டால் 2 கையிலுமே பிளேட் வச்சுருக்காங்க நமக்கு, அதனால் பிளேட்டால் இருக்குமோ அப்படிங்கிற பயம் இருந்துச்சு. பட் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு ரெக்கவரியே உனக்கு பெரிய விஷயம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை பற்றி எதுவுமே யோசிக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாருங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துவிட்டோம். பட் ஆக்சிடென்ட் ஆனதாங்க. கை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக யூசேஜ் வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடுத்த இயர், நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளேருந்து பிளேட்டை எடுக்கணும், எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். இதுதான் நம்மளுடைய ஆக்சிடெண்ட் கதைங்க. ஸோ விழுந்து சல்லியாக நொறுங்கினதையும் அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்ததையும் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதுக்குள்ளே எப்போ பைக் எடுத்த கிட்டத்தட்ட 6 months ஆகுதுங்க நம்ம விழுந்து. 6 monthsன்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு ஹெல் ஆஃப் அ பெயின் தான் சொல்லணும்.
நம்மளால் எதுவுமே நம்ம ஆசைப்பட்டது எதுவும் நம்மளால் செய்ய முடியாது. நமக்கு வந்து யாராவது ஒருத்தர் செய்யணும். பிகாஸ் ஒரு கையில் 2 கையுமே நமக்கு இல்லை. ஸோ அப்போ நான் யோசித்து பார்த்தேன், நம்ம வந்து இவ்வளோ நாள் கை இருந்தே வந்து நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோங்க, கை இல்லாதவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி யோசனைங்க. ஸோ ரொம்பவே கஷ்டங்க. அதாவது வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம யாரையாவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணியே இருக்க வேண்டியதாக போயிடுச்சுங்க அந்த இடத்துல. 2 கையுமே இல்லாதனால A to Z சாப்பிட்றதுலேருந்து எல்லாத்துக்குமே, அது ஏதாவது எடுக்கணும், இப்போ கீழே குனிஞ்சு ஒன்று எடுக்கணும், இல்லை ஃபோனை தான் எடுக்கணும்னா கூட பார்த்திங்கன்னா வந்து யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் 2 கையுமே மொத்தமாக போச்சு. நமக்கு 2 கையிலையும் பிளேட் வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபோனை இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் பைக். ஸோ பைக்கை பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சரியான செலவுங்க. பைக்கு நமக்கு பயங்கர செலவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பைக்குக்கும் பார்த்திங்கன்னா ஹெவியான செலவு கிட்டத்தட்ட 40-45,000 கிட்ட ஆயிடுச்சுங்க நம்ம பைக்கு செலவு பண்ணது மட்டுமே. பிகாஸ் எல்லாம் மாற்றிருக்கோம் அப்படின்னா வந்து ஃப்ரண்ட் எண்டு ஃபுல்லாகவே மாற்றிட்டோம். ஃப்ரண்ட் எண்ட் ஃபுல்லாகவே மாற்றிட்டோம்னா அவ்வளோ உடஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நான் வந்து அந்த இடத்துல என்னால் வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் என்னோடய கை 2மே யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சுங்க அந்த இடத்துல. அண்ட் ஃபோனும் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே இல்லை, நமக்கு டிஸ்பிளேயில் ஒன்றுமே இல்லை. எப்படி நான் வீட்டுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பிக்ஸ்பின்னு ஒன்று வச்சு தான் நான் வந்து பொள்ளாச்சி வீட்டுக்கு வந்தது. பிக்ஸ்பி கால் அப்படி சொன்னால் வந்து நமக்கு வந்து என்ன ஃபோனுக்குனாலும் ஃபோன் பண்ணிச்சு. அந்த ஒன்றை வச்சு தான் நான் வந்து வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதோ வேறு யாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதோ பண்ண முடிஞ்சுதுங்க. உண்மையிலே அந்த பிக்ஸ்பி இருந்ததுனால நான் வந்து கால் பண்ணி சொல்ல முடிஞ்சது. இல்லை அப்படின்னா அதுக்கும் சொல்ல முடிஞ்சிருக்காது. ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் ஃபோன் அடிச்சிருப்பாங்க. அண்ட் எல்லோரும் நான் பார்க்குற எல்லாருமே நிச்சயமாக வந்து ஒரு 100 பேர் பார்ப்பாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த 100 பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், யாருக்குமே அட்வைஸுங்கிறது பிடிக்காது, இன்க்ளூடிங் மீ. பட் இந்த அட்வைஸ் வந்து எல்லாருக்கும் சொல்லணும். ஸ்பீடாக ஓட்டுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஸ்பீடாக யாருனாலும் ஓட்டலாம். பட் சேஃபாக ஓட்டுறது that's a different thing. பட் எல்லாருமே வந்து கீழே விழுற எல்லாருமே வந்து ஓட்ட தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது. சூப்பராக, அதாவது வந்து இது வரைக்கும் கீழே விழாதவங்க வந்து சூப்பராக ஓட்டுறாங்கன்னு அர்த்தமும் கிடையாதுங்க. ஆக்சுவலி என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நாங்களாம் வந்து லடாக்லேலாம் போகிறோம், நானும் போயிருக்கேன் இது வரைக்கும். கிட்டத்தட்ட வந்து என்னோடய பைக்கில் சிங்கிள் ஒரே இதாக வந்து கிட்டத்தட்ட 6,000 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணேன். அப்போல்லாம் நான் எனக்கு வந்து சிங்கிள் ஸ்க்ராட்ச் கொடுக்கானது கிடையாது. பட் டவுசரும் சட்டையும் போட்டு தான் போயிருக்கேன். எல்லாருக்கும் எல்லா நேரமும் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவும் இருக்காது, கெட்டதாகவும் இருக்காதுங்க. எல்லாமே டைம் சேஞ்சஸ். இன்றைக்கி கீழே விழுறவன் நாளைக்கு எந்திப்பான், இன்றைக்கி நல்லா ஓடிட்டுக்குவேன் நாளைக்கு கீழே விழலாம். அது வந்து யார் கையிலையும் கிடையாது, மேலே இருக்கிறவங்க கையில் மட்டும்தான் இருக்குதுங்க. இது வரைக்கும் கீழே விழலை, அதனால் நான் பெஸ்ட் டிரைவர். இது வரைக்கும் நான் நீ கீழே விழுந்துட்டு அதனால் நீ ஒர்ஸ்ட் டிரைவர் அப்படிங்கிறது வந்து ஒரு தப்பான தாட். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்வைஸ் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சா, சேஃபாக ரைட் பண்ணுங்கள். தெரியாத ரோட்ஸில் வந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் விட்டு, அதாவது டேர்னிங் எதுவும் தெரியல உங்களுக்கு அப்படின்னா வந்து அந்த ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நீட்டாக ஓட்டுங்க. இதுதான் என்னோடய அட்வைஸு. நான் கீழே விழுந்ததில் கற்றுக்கிட்டது இது ஒன்று தான். தெரியாத ரோட்ஸில் எந்த அவசரமாக இருந்தாலும், இன்க்ளூடிங் ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தாலும், நீங்கள் வந்து ஒரு 120, 140, 150, 160, 180, 200 அவ்வளோலாம் போகலாம், தப்பு கிடையாது. எம்டி ரோட்ஸில், ஸ்ட்ரைட் ரோட்ஸில், பைபாஸில் இந்த மாதிரி போகலாம். பட் அதுவே பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு ரிஸ்கி தான். நெக்ஸ்ட் திங் பார்த்திங்கன்னா ஒரு எமர்ஜென்சி அப்படின்னாலும் நம்ம ஸ்பீடாக போகிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஃபாஸ்ட்டாக போகலாமா, மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் ஃபாஸ்ட்டாக போகலாமா. இந்த ½ அன் ஹவரில் வந்து உங்களுக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா அதுதாங்க மேட்ரு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து ரைட் பண்ணும்போது சேஃபாக ரைட் பண்ணுங்கள், நீட்டாக ரைட் பண்ணுங்கள். தட்ஸ் ஓகே. பேக் டு தி ரைடுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து ஓட்டினதை பார்த்துருப்பீங்க. அண்ட் க்ளவுஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து க்ளவ் போட்டிருந்தோம், ரொம்பவே ஒரு மாதிரி டைட்டாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தட் எனக்கு அந்த ரிஸ்ட் பெயின், அதாவது இந்த பிளேட் வச்சிருக்க இடம் பார்த்திங்கன்னா வந்து பெயின் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த க்ளவ் வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. அதனால் க்ளவ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கழட்டி வச்சிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து கன்னியாகுமரி ரீச் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 25-28 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குங்க நமக்கு. அண்ட் அந்த க்ளவ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலி. எனக்கு நான் 6-7 மந்த்ஸாக யூஸ் பண்ணவே இல்லையா, அதனால் வந்து ஹார்ட் ஆகிடுச்சு அந்த க்ளவ். அது என்ன பண்ணால் சொல்லி தெரியல. நம்ம எதாவது க்ளவ்வில் ஏதாவது ட்ரை வாஷ் கொடுக்கணுமா, இல்லைனா வாஷிங் மிஷினே போட்டு வாஷ் பண்ணலாம் அப்படின்னு தெரியலங்க. ஆக்சுவலி நான் வந்து என்னோடய ஜாக்கெட்டை பார்த்திங்கன்னா எப்படி வாஷ் பண்ணுவேன் அப்படின்னா வந்து சும்மா தண்ணியில் முக்கி எடுத்து போட்டுருவேன், அவ்வளோதான். இது என்னங்க, கன்னியாகுமரி பக்கத்தில் வந்தாச்சு. இப்பவும் பார்த்திங்கன்னா வந்து ஏதோ பாலம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்கு இந்த பாலம்?
தெரியலங்க. கிட்டத்தட்ட வந்து கன்னியாகுமரி வந்துட்டோம். நம்ம கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரல, கன்னியாகுமரி வந்துட்டோம். இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 to 10 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸ் அந்த ரேஞ்சு தான் இருக்குங்க. நம்ம கிளச்சுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி லூஸாகவே இருக்குதுங்க. பாதி தூரம் வந்து எனக்கு கிளச்சு வந்து ஃப்ரீயாக இருக்குதுங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃப்ரீயான மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அமுக்கும் போதும் கொஞ்சம் டைட்டான மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்கலாம். எனக்கு இந்த திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரியில் பிடிச்ச ரோடு அப்படின்னா இந்த இடம் தாங்க. ஏன் அப்படின்னா வந்து 2 சைடும் ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைடு தண்ணி இருக்கா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் ஃபுல்லாக தண்ணிங்க. அதுக்கு நடுவில் வந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷனில் ஓட்டின மாதிரி சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்டுறது. அண்ட் நல்ல ப்ரீஸும் இருக்கும். நமக்கு வந்து ஒரு நிச்சயமாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம வந்து கடைசி ஒரு 30 கிலோமீட்டர்ஸாக நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த நான் ஸ்டாப் ரைட் பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பக்கத்தில் வந்துட்டோமா, இன்னொரு வந்து ஒரு மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ இந்த லோடு இது பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட்டில் திரும்பணும் அப்படின்னா கன்னியாகுமரி சிட்டிக்குள்ளே போகும், ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா வந்து நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே போங்க. இது வந்து நாகர்கோவிலேருந்து வந்து ஜாயின் பண்ணணும், கன்னியாகுமரி சிட்டிக்குள்ளே வந்து வெளியே ஜாயின் ஆகுங்க அந்த இடம். நம்ம இதில் வந்து நேராக தாங்க போகணும். நேராக போய் டெட் எண்டில் வந்து ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்ம சன்செட் பாயிண்ட் போயிடலாம். லெஃப்ட்டில் திரும்பணும் அப்படின்னா விவேகானந்தர் ராக் அந்த ரோடுக்கு போயிடலாங்க. பட் நம்ம வந்து இருக்க டைமிங் பார்த்திங்கன்னா வந்து ரைட்டில் தான் போகணும். ரைட்டில் போய் வந்து அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் ரைட்டு திரும்பணும்னா சன்செட் பீச் போயிடலாம். பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னது என்னென்னா ருபீஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பைக்குக்கு வந்து நாங்கள் வாங்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க, எப்போவாது வாங்குவாங்க. பட் கார்ஸுக்கு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அமௌண்ட் வாங்குவாங்க, விட்டுட்டு நான் வாங்கிட்டு தான் உள்ளே விடுவாங்க. வந்துட்டவங்க கிட்டத்தட்ட வந்து உள்ளே வந்தாச்சு. நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 360 வந்து பின்னாடி மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து ஃபுல் வியூ உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான் வந்து மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடு பாருங்கள், சரியான ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு கிளிஃப் மாதிரி வந்து கீழே போகுது, கீழே இறங்கி நம்மளால் போக முடியும். பட் அது வந்து நடந்து போகணும். அண்ட் நமக்கு சன்செட் பாயிண்ட் வந்து நேராக இருக்குது. அண்ட் சன்செட் வந்து கொஞ்சம் லெஃப்ட்டில் ஃபீல் ஆகிற மாதிரி எனக்கு இதாகுது. லெஃப்ட்டில் இருக்குங்க, ரைட்டில் இருக்குதுங்க கொஞ்சம் சன்செட்டு. ஆக்சுவலி சன்செட்டு பார்த்திங்கன்னா சீல் ஆகிற மாதிரி நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். பட் இதில் வந்து கொஞ்சம் ரைட்டில் இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சன்செட் பார்க்க தானே வந்திருக்கோம், பார்த்துட்டு போகலாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல லெஃப்ட்டில் இருக்கா. ஸோ இந்த லெஃப்ட்லலாம் வந்து நம்ம உட்காந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பார்க்கறதுக்கு அதாவது வியூ பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. வந்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல உட்காருங்க. இல்லை அப்படின்னா சன்செட் பார்க்கணும் அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி கீழே வர போகணுங்க. பட் இப்போ போகிற இடம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இந்த சைடு வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடில் ஒரு பார்க்கிங் உண்டு. அந்த பார்க்கிங்கில் தான் வண்டியை விட்டுட்டு கீழே இறங்கி நடந்து போவாங்க. பட் நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ தூரம் போகலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் காட்டுறேங்க. ஆக்சுவலி இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். இந்த ரைட்டில் வந்து நம்ம வந்து பார்க்கிங்க்கு உள்ளே போகிறது, கார்ஸ் எல்லாமே இதில் தாங்க போகணும். நம்ம வந்து கார் வந்து கீழே வர முடியாது. பட் பைக்கில் பார்த்திங்கன்னா வந்து இந்த லெஃப்ட் இருக்கா. ஸோ இந்த லெஃப்ட்டில் வந்து வழியாக உள்ளே போகலாம். இதில் போய் பார்த்திங்கன்னா வந்து ரைட்டில் திரும்பி நேராக கடைசி டெட் எண்ட் வரைக்கும் போகணுங்க. கன்னியாகுமரி ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து 3 சீஸ். ஸோ இந்த இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்த 3மே சேர்ற இடம் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு இடம் தான். அதனால் பார்த்திங்கன்னா வந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. எப்போவுமே இந்த இடம் வந்து ஃபுல் ஃபில்டாகவே இருக்கும். எப்போவுமே ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அண்டு மோஸ்ட் பொலிட்டட்னு சொன்னால் கூட இதுதான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவ்வளோத்தையும் கொண்டு வந்து இங்கே தான் தூக்கி போட்டு போகிறாங்க. அந்த விவேகானந்தர் ராக் வேலை போனீங்கனாலே பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் போட்டு போவாங்க கடல்லே. ஸோ அது ரொம்பவே பொல்யூட் பண்ணும். நம்ம இங்கே பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து அவ்வளோ பேர் குளிக்க மாட்டாங்க. பட் இங்கே வந்து தெரிஞ்சவங்க மட்டும் தான் வந்திருப்பாங்க. அண்ட் நார்த் இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா கைட்ஸ் கூட்டுறவங்க மட்டும் இங்கே வருவாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கா. இந்த லைட்லேயே வந்து எல்லோரும் பைக்கை பார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த ரைட்டில் இருக்கா ஃபுல்லாக பைக்கை நிற்கா, இந்த இடத்துல நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம பார்த்திங்கன்னா வந்து இந்த லெஃப்ட் ஒரு குட்டி லெஃப்ட் உண்டு. இந்த லெஃப்ட்டு திரும்பணும் அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம். இது வந்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் வருவாங்க, தெரியாதவங்க இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஸோ தட் இங்கே வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல உட்காந்தோம் அப்படின்னா வந்து செம்மையாக சன்செட்டை பார்க்கலாங்க. இது தாங்க சன்செட் பீச். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சைட் சன்செட் ஆகிட்டு இருக்கா, நிறைய கூட்டம் இருக்குதா. பட் இந்த கூட்டங்கிறது வந்து ரொம்ப மினிமலுங்க. சண்டே ஈவினிங்கிறது சரியான கூட்டம் வர வேண்டியது. அண்ட் சன்செட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஆகிட்டு இருக்குது. பட் சன்செட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், சோழி முடிகிற மாதிரி தெரியுது. ஏன்னா மேகம் நிறைய கீழே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வந்து சன்செட் ஆகிறது நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேகமாக இருக்கா, அதனால் சன்செட் தெரியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தான் நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கோம். பட் இங்கே ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் நம்ம பைக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தூக்கி விட்டோம். ஒரு வீடியோ எடுக்க சூப்பராக இருக்கும்னு சொல்லி விட்டுருக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே அலை எப்படி அடிக்குதுங்களா, கிராஸ் விண்ட் அதிகமாக இருக்குதுங்க. ஆக்சுவலி அலை வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வருது, உள்ளே வருது. அண்ட் காற்று பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து ஒரு காற்று அடிக்குது. அப்படி பாருங்கள் தண்ணி எப்படி போகுது பார்த்திங்கன்னா.
சாப்பிட்டுன்னு போகுது. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க். ஏன் அப்படின்னா வந்து உள்ள மண்ணை வந்து அடிச்சுட்டு போங்க. அதனால் இந்த இடத்துல வந்து நிறைய குளிக்க விட மாட்டாங்க. ஸோ வந்து போய் ஒரு லிமிட்டுக்கு மேலே உள்ளே இறங்க விட மாட்டாங்க. அண்ட் நம்ம சன்செட்டும் பார்த்திங்கன்னா வந்து அந்த சைடில் இறங்கிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் காட்டுறேன், இந்த இடத்துல இறங்கிட்டு இருக்கா. அண்ட் இந்த இடத்துல இறங்குறது பார்த்திங்கன்னா வந்து செம்மையாக ஃபுல்லாக மேகம் இருக்குது. அண்ட் நம்ம பார்த்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல, ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து கடலுக்குள்ளே பார்த்துருக்கோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலலாம் வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து ரைட் சைடில் இறங்கிட்டு இருக்குது. அண்ட் ரைட் சைடில் இறங்குறது பார்த்திங்கன்னா வந்து மேகத்துக்குள்ளே இறங்கிட்டு இருக்கு. ஸோ வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட். நாளை வீட்டுக்கு எல்லோரும் போக வேண்டியதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்து வேஸ்ட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் கலைஞ்சி போயிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் அந்த சன்செட் ஆகுது நமக்கு சுத்தமாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பைக்ஸோட வியூ பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கா. அண்ட் இந்த இடத்துலலாம் பாருங்கள் அலை எப்படி அடிக்குது. இதெல்லாம் உள்ள போய் மாட்டணும்னு வச்சுக்கோங்களேன். 2 பாறைக்கு வந்து மாட்டினா சட்னி அப்படின்னு சட்னி ஆகிடுவாங்க. ஸோ நம்மளும் கிளம்பலாம் சொல்லி கிளம்பிட்டோங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் வீடியோ எடுத்தால் ஒன்றும் தெரிய போகுது, கருகருன்னு இருக்குங்க. ஸோ இதோட வீடியோ பிடிச்சிக்கிறேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.